ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லோ ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 114 பார்க்கலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈரா வந்து ரக்ஷித் வீட்டில் இருக்கா. ரக்ஷித் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல, ஏன் லேட் ஆகுதுன்னு தெரில, அவன் ஃபோனும் பிக் பண்ணல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஷீலா ரிப்ளை பண்ணுறாங்க, அவன் பிஸியாக இருப்பான், அதனால தான் ஃபோன் எடுக்கல, நீ அதெல்லாம் விடு, ஆஃபீஸில் என்ன நடக்குது, ரக்ஷித் அப்ராஜிதா கிட்ட கோவப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஈரா ரிப்ளை பண்ணுறா, ஆமாம், ரக்ஷித் வந்து ஆஃபீஸில் அப்ராஜிதாவை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். என்னதான் அவன் வெளியே அப்ராஜிதாவை ஹர்ட் பண்ணாலும் உண்மையிலேயே அந்த வலி வந்து ரக்ஷித்துக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவ சொல்கிறா. சுதாவும் சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும் ரக்ஷித் மனசில் இன்னும் அப்ராஜிதா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் அவன் வெளியில தான் நடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். எனக்கு அப்ராஜிதா எப்படி போனாலும் கவலை இல்லை, ஆனால் ரக்ஷித்தை பற்றி நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சுதா சொல்கிறாங்க. ஷீலா சொல்கிறாங்க, ரக்ஷித் மனசில் இருக்கிற வலி வெளியே வராத வரைக்கும் அவன் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பான், அவன் வந்து உன்னை தான் சூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதா ரிப்ளை பண்ணுறாங்க, என்னோட பையன் என்னதான் சூஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், எனக்கு அவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்குது, அவன் எனக்கு எதிராக போக மாட்டான் அப்படின்ட்டு. ஈரா சொல்கிறா, ஆன்ட்டி, ரக்ஷித் அப்புவை விட்டு அப்ராஜிதா ஜீன்னு சொல்லி கூப்பிடும் போது நான் நினச்சேன் அவளை மனசுலேருந்து தூக்கி போட்டுருவான் அப்படின்னு, ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பு தான், அவன் மனசில் இன்னும் அப்புதான் இருக்கா அப்படின்ட்டு இவ சொல்கிறா. ஷீலாவும் சொல்லிட்டு இருப்பாங்க, எப்படியா ரக்ஷித் லைஃப்லேருந்து அப்ராஜிதா வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு. தென் ஈரா சொல்லவா, ரக்ஷித் மனசில் எனக்கு எப்போதும் இடம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரக்ஷித் அப்போ கரெக்டாக உள்ளே வரான். கேட்குறா, நீ எங்கே இருந்த, நான் எவ்வளோ நேரமாக உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம அந்த லோன் அப்ளிகேஷன் பற்றி பேசணும்ல அப்படின்ட்டு. ரக்ஷித் சொல்கிறான், இல்லை இப்போ வேண்டாம், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னொன்னே ஈரா ரிப்ளை பண்ணுறேன், எனக்கு தெரியும் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, என்கிட்ட ஒரு செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குது, நான் உனக்கு என்னோடய ஃபேவரட் காஃபி போட்டு கொண்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்லிடுறான், பேசுகிறத கேளு, எனக்கு மூட் சரியில்லை, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். சுதா இதெல்லாம் பார்த்துட்டு ரக்ஷித் ரொம்ப டல்லாக பேசிட்டு போகிறது வந்து சுதா நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ராஜிதாவை எப்படியாவது ரக்ஷித் மனசுலேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவான் வந்து ஆருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறான். ரோகன் ஆஃபீஸ்க்கு வந்தது, அப்ராஜிதாவை தேடி வந்தது, அது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ரோகனை கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறான். அடுத்த தடவை ரோகன் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ராமா ஏதாவது பண்ணுனா சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். தென் ஆருக்கும் பயம் ஆயிடுது, ரோகனோட ஆக்ஷன்ஸ்னால விவான் கம்ப்ளீட்டாக இவளை விட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு. விவான் வந்து என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு எகெயின் ஆர்வை பிளாக் பண்ணிடுறான். ரக்ஷித் அண்ட் மோஹித் பேசிகிட்டு இருக்காங்க. ரவீனாவோட கம்பெனியில் அப்பு போய் ஜாயின் பண்ணுறான் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா. ஈராக்கு கூட அப்ராஜிதா நம்ம கம்பெனியோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் யாருக்கோ தரான்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ யார் பேசுகிறத நம்புறது, கண்ணு பார்க்குறதா இல்லை மனசு சொல்கிறதா இல்லை மூளையா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ட்டு இவன் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு மோஹித் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ரக்ஷித். மோஹித் சொல்கிறாரு, நேரம் தான் கெட்டதாக இருக்குன்னு அர்த்தம், அந்த நேரத்தில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்கன்னு இல்லை, இன்னைக்கு உனக்கும் அப்ராஜிதாவுக்கும் நேரம் சரியில்லை, அதனால் அப்ராஜிதா கெட்டவ ஆகிட மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ரக்ஷித்துக்கும் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியல. மோஹித்தும் சொல்லிடுறாரு அப்ராஜிதா தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷித் இமீடியட்டாக கேட்குறான், என்னென்ன சொல்கிறீங்க, நம்ம கம்பெனியோட காம்படிட்டர் வந்து ரவீனா கம்பெனி, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நேரம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் உண்மை எப்போதும் இருக்கணும்ல, என் மேலே உண்மை இருக்கோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர், ஆனால் ஹவுஸ் ஆஃப் பரத்வாஜ் அவளுக்கு எவ்வளோ தந்திருக்கு, கொஞ்சமாவது அவள் லாயலாக இருக்கணும்ல, கொஞ்சம் அட்லீஸ்ட் அப்படிங்கிறான். அப்போ வீட்டில் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீரியல் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அப்போவோட அப்பா வந்து உட்காடுறாரு. கேட்குறாங்க, உங்களுக்கும் சீரியல் பார்க்குற பழக்கம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு இவர் சொல்கிறாரு, தினமும் யாராவது முன்னாடி கொண்டு வந்து சமோசா சாப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சமோசா சாப்பிட்லான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க மாலதி ஜி, சமோசா சாப்பிடுங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாரு.
அந்த பாட்டி வந்து ஆரு கிட்ட அப்புவை கூப்பிடு, அவளும் இந்த சீரியல் பாப்பா, அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோவை சமாதானம் பண்ண போறா, ஹீரோ சமாதானம் ஆனாரா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி அப்படிங்கும்போது அப்புவோட அப்பாவும் அப்படியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காரு. ரக்ஷித் மோஹித் பேசிட்டு இருக்கிறது காட்டுறாங்க. ரக்ஷித் சொல்லிட்டு இருக்கான், என்னால் நம்பவே முடியல, டெய்லி ஒரு ட்ராமா நடந்துட்டுருக்கு அப்ராஜிதாவை வச்சு, என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது விவான் வரான். எனக்கும் தானா இந்த சர்மாஜி பொண்ணுங்க லைஃபே பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மோஹித் கேட்குறாரு, உன் லைஃப்ல எந்த சர்மாஜி பொண்ணு பிரச்சனை பண்ணா அப்படின்ட்டு. அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ ரக்ஷித் சொல்லிடுறான், அப்ராஜிதாவா தான் இருக்கும், திரும்ப கம்பெனியில் ஜாயின் பண்ணதுல இருந்து வேலையை தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, டீ போடுறா, சாரி போட்டு பீட்சா அனுப்பிட்டு இருக்கா அப்படிங்கும்போது விவான் சொல்கிறான், ஒரு செகண்ட் அண்ணா, உங்களுக்கும் சாரி பீட்சா அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கும்னா உனக்கும் அனுப்புனாளா அப்படின்னு மோஹித் கேட்குறான். அப்போ வந்து ரக்ஷித் வந்து, அப்படியானா அப்ராஜிதா உனக்கும் பீட்சா அனுப்புனாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு என்னடானா, இல்லை எனக்கு பீட்சாலாம் யாரும் அனுப்பலை, நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு எங்கே சர்மாஜி பொண்ணு கிடைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சிடுறான். சொல்கிறான், நீ ரொம்ப லக்கிடா, நீ எஸ்கேப் ஆகிட்ட, இப்போ நான் பாரு கஷ்டப்பட்டுட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்க. விவான் சொல்லிட்டு இருக்கான், மோஹித் அண்ணாவை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அபினானி டிவோர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டாரு பாருங்க, ஜாலியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். ரிப்ளை பண்ணுறான், என்னால் தான் எதுவுமே பண்ண முடியல, அப்ராஜிதா மேலே காதலில் நான் முன்னாடியே பைத்தியம் ஆயிட்டேன், இந்த 3 மாதத்தில் டிபி ஆகிடுவேன் அப்படிங்கும்போது, டிபினா அப்படின்னு கேட்கும்போது டபுள் பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்னு ரக்ஷித் புலம்பிட்டு இருக்கான். அரு வந்து அப்பு கூப்பிட மேலே போயிருப்பா. ஆக்சுவலி அங்கே போய் பார்த்தா அப்பு இருக்க மாட்டா. அப்புஜி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. கீழே வந்து இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க சீரியலை பார்த்துட்டு. இன்னைக்கு அன்னார்கலியை வீட்லேயே காணுமே அப்படிங்கும்போது அப்புவோட அப்பா கேட்பாரு, உங்கள் ஹீரோயின் எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாட்டி சொல்கிறாங்க, எங்கே போவா, அவளோட ஹீரோவை பார்க்க போயிருப்பா அனார்கலி அப்படிங்கும்போது நமக்கு வந்து அப்ராஜிதாவை காட்டுறாங்க. ரக்ஷிதன் விமான் போனதுக்கு அப்புறம் மோஹித் வந்து நினச்சிட்டு இருப்பாரு, சாரி அப்ராஜிதா, என்னால் தான் ரக்ஷித்தும் மேலே கோவமாக இருக்கான், ஆனால் நான் என்ன பண்ண முடியும், போய் உண்மையை சொல்லவும் முடியல, நீ தான் என்ன தடுத்துட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரக்ஷித் வீட்டில் எல்லாரும் ஹாலில் இருக்காங்க. ஸோ ரக்ஷித் ரூம்க்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனலி ரிஸ்க் எடுக்கிறா. பைப் வழியா ரக்ஷித் ரூமோட பால்கனிக்கு போயிடுறா. சர்வெண்ட் ஃபுட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரக்ஷித் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்கள சாப்பிட சொன்னாங்க, இல்லைன்னா என்ன தான் திட்டுவாங்க, நான் இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு தோணும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ரக்ஷித் வந்து பசி இருக்கு ஆனால் இல்லை, புரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். பால்கனியில் நிற்கிறது ரக்ஷித் பார்த்துடுறான். அவன் சொல்கிறான், திரும்ப வந்துட்டா, ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிற மூடில் இல்லை, உண்மையான அப்பு கிட்டேயும் சரி, ட்ரீம் அப்பு கிட்டேயும் சரி சொல்லிட்டு அவன் ஷர்ட் கழட்டிட்டு தூங்க போவான். இங்கேருந்து கத்துவா, ஷர்ட் கழட்டாதீங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ரக்ஷித் சொல்லிட்டு இருப்பான், ஏன் ஷர்ட் இல்லாமல் பேசக்கூடாதா அப்படின்ட்டு இவன் கேட்குறான். பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது, லவ்வும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சு, அட்லீஸ்ட் ஏதோ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதுவும் நீ என் பண்ணி விட்டுட்ட, ஸோ குட் நைட், எதுக்கு இங்கேயே நிற்கிற, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரீம் நினச்சிட்டு பொய்யான அப்புன்னு சொல்லிட்டு அவனும் ஜாலியாக தூங்க போயிடுறான். அப்பு போயிட்டு ரக்ஷித்தை பிஞ்ச் பண்ணிடுவா. ரக்ஷித் வந்து, நீ உண்மையான அப்புவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களோட உண்மையான அப்ராஜிதா சர்மா தான் அப்படிங்கும்போது, உண்மையா, முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல நீ அப்படின்ட்டு இவன் கேட்பான். சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு அவ சொல்லுவா. நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்டோடனே, பைப்பில் டிக் 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 நேரி பால்கனியில் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இது குதிச்சியா, எங்கேயாவது அடிபட்டிருந்தா என்ன பண்ணுறது, கீழே விழுந்திருந்தா என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ண வந்த அப்படின்ட்டு ரக்ஷித் கேட்குறான். நீங்கள் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. பேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறா. ரக்ஷித் கேட்குறான், எனக்கு பேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கும்போது, நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்கிறான், இல்லை ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படிங்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்னா 2 பக்கமும் இருக்கிறது, அதை முடிக்கிறதுக்கு 2 பேரோட சம்மதமும் வேணும். ஸோ அது 2 பேரோட சம்மதமும் இல்லாமல் பிரேக் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்ணுறதுக்கு சம்மதம் தர மாட்டேன் அப்படிங்கிறா.
எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரவீனா கம்பெனியில் ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதனால் பிரச்சனை இருக்கும்ல எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இந்த டெசிஷனே எடுத்திருக்க மாட்டேன். அப்படிங்கும்போது ரக்ஷித்தும் யோசிக்கிறான். கரெக்ட் தான். அப்ராஜிதாக்கு இந்த என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குங்கிறது எதுவுமே தெரியாதுல்ல. தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிச்சுட்டு இருக்கான். இல்லைங்க, நான் அவங்க கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலை. நான் வேறு ஜாப் தேடுறேன். இன்கேஸ் வேறு ஜாப் கிடைக்கலன்னா நான் வீட்டில் இருந்து அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரக்ஷித் பேசவே விட மாட்டான். ஏன் ஜாப் கிடைக்காது? நீ எவ்வளவு டேலண்டட் உனக்கு தெரியுமா? எவ்வளவு இஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. உனக்கு ஏன் ஜாப் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் கொஷின் கேட்குறான். ஒரு ஆள் வந்து உன் மேலே கோவமா இருக்காங்கிறதுக்காக நீ உன்னோட டேலண்ட்டையும் கெரியரையும் உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவியா? நான் அப்செட்டாக இருக்கேன்னு உன்னையே நீ மாற்றிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். ரக்ஷித்தோட கோவத்துக்கு பின்னாடி இருக்க அந்த பாசம் வந்து வெளியே வரும். உன் வாழ்க்கை மேல உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. நீ உன்னோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும். யாராவது உனக்கு துணையா இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே அவன் மைண்ட்ல ஃபிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. அந்த லலித்தோட ஃபிளாஷ்பேக் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே சொல்லிட்டு இருக்க நமக்கு கிளியரா தெரிய வரும். அவனுக்கு எவ்வளவுதான் அப்ராஜிதா மேல கோபம் இருந்தாலும் மனசுக்குள்ள அவளோட கெரியரும் அவளோட ட்ரீம்ஸும் எவ்வளவு கேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கிளியராக இதில் தெரியும். அப்படியே அவளோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக ரக்ஷித் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இவ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு. ஸோ நியூ எபிசோடோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.